அறியாமல் இருந்தால் இந்த ராஜாவின் தன்மைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ராஜா 3 வடிவங்களிலே 3 செயல் திறனாற்றக்கூடிய வல்லமைகளிலே இருக்கிறார். இதை ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரகசியம். அப்படி ஒரு அறிவுபூர்வமான இந்த நம்முடைய பிதாவாகிய தேவனை, நம்முடைய ராஜாவை உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டுமானால் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு 3 பேரும் 3 தன்மைகளில் இருக்கிறோம். நடுவில் இருக்கிறவர் யாரு? பிதா. என்னை வச்சுக்கோங்க, நான் யாரு? பிதா. இவர் இயேசு கிறிஸ்து. வலது பக்கத்தில் யார் இருக்கா? குமாரனாகிய கிறிஸ்து. இடது பக்கத்தில் தேற்றரவாளன் யார் இருக்கா? அவரு. நாம 3 பேரும் சேர்ந்தாதான் ராஜா. புரியுதா? ஆனால் 3 பேரும் 3 விதமான செயல்திறன் கொண்டு. நான் தான் வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது என்றால் சரியா? அப்போ முழு அதிகாரமும் அத்தாரிட்டியும் உருவாக்கும் தன்மையும் அழிக்கும் தன்மையும் எனக்கு உண்டு. சரியா? இது பிதாவுக்குரிய தன்மை. குமாரனுக்குரிய தன்மை என்ன? குமாரன் சரீரத்தில் வந்தவர். எதில வருகிறார்? அவருக்கு சரீரம் உண்டு, மாமிசம் உண்டு, அவருக்கு எலும்பு உண்டு, அவருக்கு சதை உண்டு. அப்ப குமாரனுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? எலும்பு இருக்கு, சதை இருக்கு, ரத்தம். இயேசு கிறிஸ்துக்கு இது இருந்துச்சா இல்லையா? அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இதை நம்ம பார்த்தோம். பூமிக்கு வருவதற்கு முன்பு அவருக்கு எலும்புகளும் சதைகளும் ரத்தமும் கூடிய ஒரு சரீரத்தை கொண்டவர் என்பதை மறக்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிறிஸ்துவுக்கு என்ன உண்டு? சரீரமும் சதையும் ரத்தமும் எலும்பும் உண்டு. சரியா? இந்த ரத்தமும் இந்த எலும்பும் யாருக்கு இல்லை? பிதாவுக்கு. ஆனால் பிதா உண்டாக்கக்கூடிய சகல வல்லமையும் யாருக்கு இல்லை? குமாரன். ஆனால் குமாரன், பிதாவே நீ எதை செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை நான் என்ன செய்வேன். அப்போ குமாரன் பிதா எதை சொல்லுகிறாரோ அதை இவர் என்ன செய்வார்? செய்வார். அப்போ குமாரன் தன்மை வேறு, பிதாவின் தன்மை வேறு. பரிசுத்த ஆவி இவருடைய வேலை அறிவும் ஞானமும். அறிவு, ஞானம், தெளிந்த புத்தி. புரியுதா? இந்த 3 தன்மைகளை கொண்டவர் தான் ராஜாவானவர். இந்த ராஜாவானவரை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்வதுதான் முதல் ரகசியம். அப்போ நம்முடைய ராஜாவை குறித்த ஒரு ரகசியத்தை நீங்கள் அறியாத வரைக்கும் உங்களுக்கு பிதாவின் ஆசீர்வாதத்தை பெறுவது கஷ்டம். ஆகவேதான் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படியானால் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த ராஜாவுடைய இந்த 3 தன்மைகளையும் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பெற்றுக்கொள்ள வேண்டாமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் பூரண சுவிசேஷ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த 3 தன்மைகளை கொண்ட இந்த 3 பேரில் யார் ஒருவரை நீங்கள் மறுதளித்தாலும் பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற. இதுல ஒரு கூட்டம் சொல்லும், இந்த 2 பேரும் எங்களுக்கு வேண்டாம், பிதா மட்டும்தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு பேரு தான் யெகோவா விட்னஸ். என்ன விட்னஸ் சொல்லுங்க? யெகோவா விட்னஸ்காரங்களுக்கு என்ன நம்பிக்கை என்றால் பிதா மட்டும்தான் வேணும், அவர்தான் ஆக்குகிறவரும் அழிக்கிறவரும், ஆகவே அவரை மட்டும்தான் நாங்கள் விசுவாசிப்போம். குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய மகன் தான், அவர் எங்களுக்கு முக்கியமில்லை, பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்கு முக்கியமில்லை, எங்களுடைய ஒரே ஒரு தெய்வம் பிதாவாகிய தேவன் மட்டுமே என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் யெகோவா விட்னஸ். இன்னொரு கூட்டம் இஸ்லாமியர்கள், வழிபடுகிறவர்கள், அல்லாஹ்
மாத்திரமே கடவுள், பிதா மாத்திரமே கடவுள், யெகோவா மட்டுமே கடவுள். குமாரனாகிய கிறிஸ்துவை நபிகளில் வந்த ஈசா என்ற கடைசி இறை தூதன் தான் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். இயேசுவை நாங்கள் கடவுளால் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதனாக தீர்க்கதரிசியாக மட்டுமே நாங்கள் நம்புவோம். நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவருக்கும் வணக்கம் செலுத்த மாட்டோம் என்று சொல்லுகிற மதம் இஸ்லாமியர். இப்போ உங்களுக்கு புரியாமா? அப்போ ஒரு கூட்டம் யெகோவா கூட்டம், இன்னொரு இஸ்லாமியர். இவர்கள் பிதாவை மட்டும் மற்ற இரண்டையும் தள்ளி விடுகிறார்கள். இவர்கள் எப்படி தேவ ரகசியத்தை அறிய முடியாது. இது ஒரு கூட்டம் என்ன சொல்லும் தெரியுமா? நாங்கள் இவரை மட்டும் நம்புவோம். யாரை? இயேசு கிறிஸ்துவை மட்டும். அவர் மூலமாக உபதேசம் கேட்டு, அவர் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்து, அவரை மட்டும் தெய்வமாய் நம்புவோம். பிதாவானவரும் பரிசுத்தாவியானவரும் எங்களுக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இயேசு என்று சொல்லுகிற ஒரு நாமத்தை மாத்திரம் நம்புகிறவர்கள். ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த கூட்டம் என்ன செய்யும்? இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுப்போம், இயேசுவின் நாமத்தில் தான் நாங்கள் துதிகள் செலுத்துவோம். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம். பிதாவை நாங்கள் விசுவாசிப்பதற்காக நம்புகிறோம், ஆனால் அவர் எங்களுக்கு முக்கியத்துவம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற இரண்டையும் தள்ளிவிடுகிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் பரிசுத்த ஆவி எங்களுக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவி எங்களுக்கு இது என்ன கூட்டம் தெரியுமா? பரிசுத்த ஆவி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சாக்கிரமத்துகள் மட்டும் போதும், பைபிள் மட்டும் போதும். இவர்கள் பெரும்பாலும் லுத்தரன், ரட்சணிய சேனை, அப்புறம் சிஎஸ்ஐ, புரியுதா, ஆர்சி. இவர்கள் ஆர்சி கூட பைபிளை ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு பைபிள் ஃபாதர் தான் படிக்கும். இந்த குரூப்புகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையில்லை. ஆக இப்படி இந்த உலகத்தில் ரிச்சுவல் மத சடங்குகளின் மூலமாய் ஆராதனை செய்கிற கூட்டங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், பிதாவையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், குமாரனையும் விசுவாசிக்கிறோம், பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறோம் என்கின்ற இந்த மூன்று நிலைகளையும் ஒருங்கிணைத்து ஆராதனை செய்கிற ஒரு கூட்டம் பெந்தேகோஸ்தேயர்கள். அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை நீங்கள் அறியாமல் இருந்தால் எவ்வளவு கஷ்டமாயிடும் என்பதை நீங்கள் அறிந்து. இந்த மூன்று பேரும் இணைந்திருக்கிறவர் தான் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. உங்கள் அறிவுபூர்வமாக இப்பொழுது பிதாவானவர் ஆக்குகிறவரும் அழிக்கிறவரும், குமாரனாகிய கிறிஸ்து இரத்தமும் சதையும் எலும்பும் கொண்டவர், பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் அறிவையும் கொண்டவர். இப்பொழுது இந்த மூன்று பேரும் சேர்ந்து வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. முதலாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தாவியுமாகிய இந்த ராஜாதி ராஜா, இந்த தேவாதி தேவா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஆமென். இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டார். வானம் சிங்காசனத்தை வச்சுட்டார். வானத்துல வச்சுட்டாரு, சிங்காசனத்தை வச்சுட்டாரு. அப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் வானத்தை. சரி, இப்ப வானத்தை கண்டவன் யார்? பூமியை கண்டால் நீங்களும் நானும் பூமியை செஞ்சிருக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நீங்கள் தான் வானத்தில் இருந்தவர்கள். நீங்க எங்க இருந்தீங்களா? வானத்தில் இருந்தவர்கள். நீங்க பூமிக்கு வரல, உங்களை பூமிக்கு அவர் அனுப்பினார். ஆமென். நீங்க நினைச்சிருக்கீங்க, நாங்க எங்க அம்மா வயிற்றுல பிறந்தோம், எங்க அப்பா வயிற்றுல பிறந்தோம், பூமியில தான் பிறந்தோம். நீ பூமிக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ வானம். அதனால
அதனாலதான் பவுல் சொல்லும்போது நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? அதுல இருக்கு. எப்ப அவர் வானத்தை உண்டாக்கினாரோ அப்போ அவர் பூமியை குடியிருப்புக்காக உண்டாக்கி. ஏசாயாவுக்கு தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது 18 வாசகம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை என்ன செஞ்சாரா? குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உறுதிப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர். இந்த வசனம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தை உண்டாக்கி பூமியையும் என்ன செய்தேன்? உருவாக்கினேன். ஆனால் பூமியை வெறுமையாயிருப்பதற்காக இந்த பூமியை நான் படைக்கவில்லை. அதை என்ன செஞ்சேன்? குடியிருப்புக்காக. அப்ப அது யாருக்காக படைச்சாரு? வானத்துல நம்ம முதலாவது எப்படி இருந்தோம் தெரியுமா? காணப்படாதவைகளை போல இருந்தோம். அதனால அவர் சொல்லுகிறார், தாயின் கருவில் முன்பாக அவயவங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு முன்பதாக. வாசிக்க 139 சங்கீதம் 16வது வசனம். கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒரு உறுப்பு கூட இல்லாமல் இருக்கும் போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்திலே உன் பெயர், உன் தலை, உன் தலைமுடி, உன் கை, உன் கால், நீ ஆனா நீ பெண்ணா என்பதை எல்லாம் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பு ஜீவ புஸ்தகத்தில் வானத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லலாமா? The Bible says very clear. ரொம்ப துல்லியமா வேதவசனம் உங்களுக்கு சொல்லுது. ஆகவேதான் பூமியை நான் வெறுமையாயிருப்பதற்கு படைக்காமல் குடியிருப்புக்காக படைத்தேன். யாருடைய குடியிருப்பு? கை, கால், தலை, மூளை என்ற ஒவ்வொரு உறுப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்களா? அந்த உறுப்புகள், அந்த பிண்டங்கள், அந்த மனிதர்கள், அந்த ஜீவன்கள் இந்த பூமியிலே வந்து குடியிருப்பதற்காக பூமியை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லும்போது 115ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கிற போது 16வது வருஷமோ 15வது வருஷமோ வாசிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. வானங்கள் யாருடையது? கர்த்தருடையது. பூமியையோ மனுக்கு ஒரு அழகியனால சொல்ல வேண்டாம். அவர் படைச்சு இந்த பூமியை யாருக்கு கையெழுத்து கொடுத்திருக்காரு? அதனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம எங்கதான் உட்கார்ந்து இருப்போம்? வானத்துலதான் உட்கார்ந்து இருக்கணும். வானத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கணும்? புத்தகத்துல பேரை வச்சிருப்பார். கை ஒரு பக்கம் இருக்கும், கால் ஒரு பக்கம் இருக்கும், தலை ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பூமியை உண்டாக்கி நம்மளை ஒன்று சேர்த்து கருவுக்குள்ள கொண்டு வந்து கருவியை தோன்ற பண்ணி நம்ம என்ன செய்தார்? படைத்து இந்த பூமி உன்னுடையது. இந்த பூமி யாருடையது? உன்னுடையது. அப்ப அந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி, உன்னையும் என்னையும் படைக்கிறதுக்கு முன்னாடி பூமியை பண்படுத்தி படைத்து பக்குவப்படுத்தி இருந்தது. அதனால்தான் எபேசியருக்கு நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்கள். நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நல்லா வாசிங்க. அவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, நான் பூமியில எங்க? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்ன செய்ய
இருக்காருன்னா நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பே யாருக்குள்ள படைச்சாரா? கிறிஸ்துவுக்குள். அப்படியானால் கிறிஸ்து வானத்தில் எப்படி இருக்காருன்னு சொன்னேன். சரீரமும் ரத்தமும் எலும்புமாய் இருக்கிற அவருக்குள் நாம் படைக்கப்பட்டோம். அப்படியானால் நமக்கும் சரீரம் உண்டு, எலும்புகள் உண்டு, ரத்தமும் உண்டு. இப்ப தெரியுதா அந்த வசனம்? அப்படி கம்பேர் பண்ணி ஒட்டி முடிக்க உங்க மேல. நான் கிறிஸ்துவுக்குள், உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் படைக்கப்பட்ட சாதாரணமா உங்களாக படைக்கல. நீங்க இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர். கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டபடினால் அவருக்கு இருக்கிற அதே பரிசுத்தமான சரீரம் தான் உங்களுடைய பரிசுத்தம் இல்லையா? அவருக்கு என்ன மாதிரி பரிசுத்தமான சதை இருந்ததோ அதே சரீரம் தான் மனிதனுடைய சரீரம். அவருக்குள் அப்பழுக்கற்ற பரிசுத்த ரத்தம் எப்படி இருந்ததோ அதே ரத்தம் தான் முதல் மனிதனுடைய ரத்தம். அவருக்குள் எப்படி எலும்புகள் இருக்கப்பட்டதோ அதே தூய்மையான எலும்புதான் உங்களுக்கு இருக்கும். ஆகவே நீங்கள் அதைத்தான் சொல்றார். அன்பில் எப்படி அந்த வசனம் சொல்லுது? அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். படைக்கப்படுவதற்கு முன்பு தூய்மையின் சரீரத்தையும் எலும்பையும் ரத்தத்தையும் கிறிஸ்துவை போல பெற்றுக் கொண்ட மனிதன் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவன். உன் சிறப்பு என்ன? அப்பழுக்கற்ற தூய்மையை கொண்டவன், அன்பில் குறைவில்லாதவன், பண்பில் குறைவில்லாதவன், பரிசுத்தத்தில் குறைவில்லாதவன். அப்படிப்பட்ட மனிதன் அல்லவா நாம். இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அதுதான் பவுல் சொல்றான், நம்முடைய குடியிருப்பு நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த கூடாரத்திலே நம் பூமிக்குரியவர்களாக பரலோகத்தில் உண்டாக்கப்பட்டார். நம்ம பெருமைப்பட வேண்டும். சாதாரணமான அல்லது இதுதான் ரகசியம். உன்னையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலே வானங்கள் உண்டாவது பூமி அஸ்திவாரம் போடப்படும். Before the foundation உன்னை என்னை அவர் படைச்சுட்டு தான் பூமியை படைச்சார். வானத்துல உன்னை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள படைச்சுட்டு தான் பூமியை படைச்சார். இப்போ பூமியை படைக்கும் போது அவர் சொன்னார், நான் பூமியை வெறுமையா இருப்பதற்கு படைக்கவில்லை, என் பிள்ளைகள் இந்த பூமியில் என்ன செய்யணும்? அவர்கள் சந்ததி சந்ததியாய் குடியிருக்கும்படிக்கு இந்த பூமியை நான் என்ன செய்கிறேன்? படைக்கிறேன். வானம் எனக்குரியவை, பூமியோ மனுக்கு. இப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன டிஸ்கஷன்? ஆண்டவர் வானத்தை மனிதனை பரலோகத்திலே படைத்து விட்டு அவனை பூமிக்கு கொண்டு வர வேண்டும். பூமியிலே குடியமர்த்த வேண்டும். எப்படி ஒரு பிள்ளைக்கு திருமணமான உடனே ஒரு வீட்டை பார்த்து பெற்றோர்கள் சாமான் சட்டுகள் எல்லாம் வாங்கி என்னென்ன வாங்க சொல்லுங்க? கிரைண்டர், ஹீரோ, கட்டில், பெட்டு. அந்த காலத்துல எங்க காலத்துல என்ன தெரியுமா? தலையணை, அப்புறம் பாய் தெரியுமா? உங்களுக்கு ஓலப்பாய் இருக்கும். சிலர் பறக்காமல் போனீங்கன்னா இந்த நாற்பாய் கிடைக்காது, ஓலப்பாய். சுகமா எங்காலங்களிலே ஓலப்பாய். அவ்வளவு கிராமங்களிலே சுகமாய் கல்யாணம் பண்ணி போறவர்களுக்கு கை கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு சுகமான சொத்துக்களை எல்லாம் உண்டாக்கி குடியிருப்புக்கு கொண்டு போய் வைக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் வானம் உண்டாகிறது, பூமி உண்டாகிறது, மிருகங்கள் உண்டாகிறது, புளி செடி எல்லாம் உண்டாக்குறது என்ற சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் உண்டாக்குறது எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு ஆதியாகமம் 1:26 வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மனுஷங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சரி, பார்த்தீங்களா? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்க போறாரா? வானத்துல இருந்து இப்ப பூமிக்கு நம்மளை கொண்டு வரணும். எங்க குடியமர்த்த அதான் சொன்னார்ல, பூமியை வெறுமையால் படைக்காமல் மண் புத்திரனுக்கு நான் கொடுக்கிறேன், அவனை குடியிருப்புக்காக கொண்டு வர போறேன். இப்ப நம்மளை பரலோகத்திலிருந்து கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வரும்போது ஒரு டிஸ்கஷன் பண்றோம். என்ன இப்ப திரும்ப ஏன்னா 3 பேர் சேர்ந்தான முடிவு எடுக்கணும். இப்ப மனுஷனை ஜீவ புஸ்தகத்தை திறக்கிறாரு. அங்க கை உருவக்கும் கால் உருவக்கும் ஒன்னா இருக்குது. இப்போ இவங்க இந்த கை காலு மண்ணு மூஞ்செல்லாம் எப்படிப்பா நம்ம படைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார், மனுஷனை நமது சாயலில் என்ன செய்வோம், படைப்போம். ஆண்டவர் 3 பேர் சொல்றாங்க, எப்பா இவர் குமாரன் கிறிஸ்து இயேசுவர் பிதா பார்த்து, என்ன தம்பி குமாரனே, நம்ம சாயல்ல மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்தாவிட்ட கேட்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து நமது சாயல், யார் சாயலில்? நமது சாயலில் மனுஷனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எங்க உண்டாக்கணும்? இப்போ பூமியில, வானத்தை பூமி படைச்சிட்டு பரலோகத்தில் இருக்கிறவங்களை எங்க கொண்டு வரணும்? பூமி கொண்டு வரணும். அந்த பரலோகத்துல இவங்க 3 பேரும் உட்கார்ந்துட்டு, எப்பா பூமியை மனுஷனுக்கு செஞ்சிட்டோம், அவனை கொண்டு போய் குடியிருக்க வைக்கணும், அவனை எப்படி கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஆளா இருப்பாரு. அவங்க 3 பேரும், நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பூமிக்கு என்ன செய்வோம், போவோம்னு சொல்லுவோம். பூமிக்கு போவோம்னு சொல்லும்போது மனுஷனா போகணும்னா அங்க என்னெல்லாம் இருக்கு ஜீவ புஸ்தகத்துல? கை, காலு, எலும்பு, தலை, எல்லாம் கண்ணு என்னெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு இருக்கு? மேல இருக்கிற இந்த 3 கடவுள்ல இயேசுக்கு. அப்ப அவங்க 3 பேரும் யாரை பார்த்து பேசணும்? இந்த 2 பேரும் கண்ணுடையவனே, காலுடையவனே, எலும்புடையவனே, ரத்தமுடையவனே, பூமியிலே நம் சாயலில் போக வேண்டுமானால் முதலாவது யார் போகிறது? முதலாவது யார் போகிறது? ஒரு டிஸ்கஷன். நீதிமொழியில் வாசிக்கும் சொல்கிறார், மனுஷனுக்கு அநேக ஆயிரம் என யோசனைகள் உண்டு, ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையும், யாருடைய ஆலோசனை? ஆலோசனை நிறைவேற்றும். மனுஷனுக்கு ரொம்ப ஆலோசனைகள் வரும். 19:23 வாசி பாருங்களேன். சொல்லுவார், மனுஷ படைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும். என்ன யோசனை நினைக்கும்? கர்த்தருடைய யோசனை என்னது? கவுன்சிலிங், ஆலோசனை. ஆங்கிலத்தில் பார்க்கிற போது கவுன்சிலிங் ஆஃப் காட், கவுன்சில் ஆஃப் காட். புரியுதா? அப்போ இந்த 3 பேருக்குள்ள ஒரு கவுன்சிலிங், ஒரு டிஸ்கஷன் ஆகும். என்ன டிஸ்கஷன்? இந்த 3 பேர் சொல்லும்போது கையும் காலும் கண்ணும் உடையவன் யார்? குமாரன். அப்போ குமாரனை தான் முதலாவது பூமிக்கு என்ன செய்யணும்? அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது குமாரன் என்ன செய்யணும்? ஒத்துக்கிறணும். இப்போ ஏசாயா 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்குமா? நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான நாள் காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ நல்ல கவனிங்க. இப்ப குமாரன் இருக்காருல, சதை எலும்பு கைகால் உடையவர். இப்பொழுதோ கர்த்தராகிய தேவனும் இப்ப பிதாவும் அவருடைய ஆவியும் என்னை எங்க அனுப்புறாங்க? பூமி. நமது சாயலில் உருவாக்குவோமான உடனே முதல்ல யார் அனுப்பணும்? கைகால் இருக்கிறவன். அதுக்கு பேர் ஹியூமஸ். ஹியூமஸ் என்றால் மனிதன், மனுஷீகம் அல்லது மண் துகள்களால் ஒரு புதியதாக உருவாக்கப்பட்ட மண்மேடு. அதுக்கு பேர் ஆடாம். ஆடம் பிரிட்ஜ்னு பேர் இங்க. ஆனா
ஆடம் என்றால் மனிதனுக்கு நாம் ஆதாம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஆதாம் என்று சொல்லக்கூடிய மண் துகள்களால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஒரு மண்மேடுகளாய் உருவாக்கப்பட்ட ஒரு திடல், ஒரு திட்டுக்கு பேர் ஆடாம்.